எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் முத்துக்குமரன் பேசுகிறேன். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ராகு கேது பயிற்சி ஏப்ரல் 26 வாக்கிய பஞ்சாங்கப்படியும் மே 18 திருக்கணிதப்படியும் ராகு கேது பயிற்சி நடக்க இருக்கிறது. இந்த ராகு கேது பயிற்சியில் துலா ராசிக்கு என்ன விளைவுகள் ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். துலா ராசிக்கு பார்த்திங்கன்னா இந்த ராகு கேது பயிற்சி ரொம்ப அமோகமாக இருக்குது. ரொம்ப நல்ல விஷயங்கள் நடக்க இருக்குது. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ராகு கும்பராசிக்கு பயிற்சியாக இருக்கிறார். அதுதான் மீனராசிலேருந்து கும்பராசிக்கு பயிற்சியாக இருக்கிறார். கும்பராசியில் சதய நட்சத்திரம் இருக்குது. சதய நட்சத்திரங்கிறது ராகுவோட நட்சத்திரம். அதாவது தன்னுடைய நட்சத்திரம் இருக்கிற வீட்டிலேயே பயிற்சியாக இருக்கிறார். அதேமாதிரி பார்த்திங்கன்னா கேது அந்த சிம்மராசிக்கு கேது பயிற்சியாக இருக்கிறார். சிம்மராசியில் மக நட்சத்திரம் இருக்குது. அதுவும் மக நட்சத்திரமும் கேதுக்குரிய நட்சத்திரம் தான். ஆக தன்னுடைய சொந்த நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய வீட்டில் 2 பேருமே பயிற்சியாக இருக்கிறாங்க. அதனால் சொந்த வீட்டில் பயிற்சியாக இருக்கிறதுனால இது அந்தளவுக்கு பெருசாக பாதிக்க போகிறதில்ல. இதை பற்றி இந்த துளாராசிக்கு ரொம்ப நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. இந்த சனி பயிற்சியால் 5ஆம் வீட்டில் சனி பயிற்சி இருந்தப்போ பார்த்திங்கன்னா தங்கள் குழந்தைகளால் பிரச்சனைகள், தன்னுடைய சொத்து வழியில் உள்ள பிரச்சனை, இதெல்லாம் துளாராசிக்காரங்களுக்கு இருந்திருக்கும். அவங்களுமே சில மனக்குழப்பங்களில் இருந்திருப்பாங்க. சில மனக்குழப்பங்கள், சில வியாதிகள், இதிலெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. அவங்களுக்குலாம் இதுலேருந்து கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அவங்க வியாதிக்கான மருத்துவங்கள், அது சம்மந்தப்பட்ட மருத்துவங்கள்லாம் அணுகி இந்த மருத்துவம் மூலமாக ஏற்கனவே இருந்த நாள்பட்ட வியாதியெல்லாம் குணமாகறதுக்கெல்லாம் வாய்ப்புகள்லாம் உண்டு. அதுமாதிரி மன சஞ்சலங்கள், பிரச்சனைகள்லாம் தீர்ந்து போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. வீட்டில் பார்த்திங்கன்னா சுபகாரியங்கள்லாம் நிறைய நடக்கும். அதுமாரி அவங்க ஏதாவது கோயிலுக்கு போகணும், ஏதாவது பெரிய முக்கியமான ஸ்தலங்களுக்கு போகணும்னு சொல்லி ஏற்கனவே நினச்சிட்டு இருந்தாங்கன்னா அதெல்லாமே திடீர்னு நடக்கும். அவங்க யோசனை பண்ணியிருக்கவே மாட்டாங்க. திடீர்னு அது நடக்கிறதுக்கெலாம் வாய்ப்புகள் கிடைக்கும். அதனால் இப்போ துளாராசியை பொறுத்தளவில் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நடக்கும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஏதாவது வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்கன்னா அந்த வீடு கட்டுறது, வண்டி வாங்குறது, இதெல்லாமே கூட நடக்கிறதுக்கு கூட நிறைய வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சியால் நடக்கும். அதுமாதிரி பார்த்திங்கன்னா குரு ஏற்கனவே 8ஆம் இடத்துல இருந்தார். 8ஆம் இடத்துலேருந்து சில மனசஞ்சலங்களை ஏற்படுத்தியிருப்பார். நிறைய வியாதிகள், நிறைய பிரச்சனைகள் உருவாகிருக்கும். இதெல்லாம் கூட இப்போ அந்த வியாதி தீர்றதுக்கூடிய பிரச்சனை, முட்டிக்கால் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் நிறையா இருந்திருக்கும் துளாராசிக்காரங்களுக்கு. அவங்களுக்கு அது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் தீரும். அது மட்டும் இல்லாமல் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் நிறையா இருந்திருக்கும். அதெல்லாம் கூட தீர்றதுக்குன்னா அது சம்மந்தமாக மருத்துவம் போய் பார்க்குறதுக்கு, இந்த மருத்துவத்தின் மூலமாக அந்த நோய்கள் குணமாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. அதனால் துளாராசியை பொறுத்தவரையில் இந்த ராகு கேது பயிற்சியும் நல்லா இருக்குது. இந்த குரு பயிற்சி 9ஆம் வீட்டுக்கு வந்திருக்கிறதுனால குரு பயிற்சியின் மூலமாகவும் குருவாளம் மூலமாகவும் அவருடைய பார்வையால் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க இருக்கிறது. அதுமாரி இந்த குரு பயிற்சியால் நல்ல புகழ் கிடைக்கும். உங்களுக்கு நல்ல விதமான புகழ் கிடைக்கும். ஏற்கனவே உங்களை பற்றி நிறைய பேர் குறை சொல்லிகிட்டு இருந்திருப்பாங்க. உங்களை பற்றி குறை சொல்லிகிட்டு இருக்கவங்களாம் உங்களுடைய வாழ்க்கையை பற்றி ஆச்சரியப்பட போகிறாங்க. என்னப்பா இப்படி இருந்தவங்க இப்படி ஆகிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்களுடைய முன்னேற்றங்கள் இருக்கும். அதுமாதிரி பார்த்திங்கன்னா உங்களுடைய வேலைகளில், தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும். உங்கள் உத்தியோக உயர்வு கிடைக்கும். நிறைய சம்பளங்கள் கிடைக்க போகுது. நிறைய பதவி உயர்வு கிடைக்க போகுது. இந்த இப்போ இருக்கிற 12 ராசிலே பார்த்திங்கன்னா துளாராசிக்கு தான் நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள் நடக்கும். ஏன்னு பார்த்திங்கன்னா துளாராசிக்கு பார்த்திங்கன்னா ராகுவாகட்டும், கேதுவாகட்டும், குருவாகட்டும், சனி பயிற்சி ஆகட்டும், எல்லாமே நல்லபடியாக இருக்குது. முன்னாடி 5ஆம் வீட்டில் சனி இருந்தார். 5ஆம் வீட்டில் சனி இருந்து குழந்தைகளுக்கு ஆரோக்கிய குறைபாடுகள்லாம் ஏற்பட்டிருக்கும். அவங்களுக்கு ஏதாவது உடம்புல பிரச்சனை, அதுமாரி வியாதிகள் இருந்திருக்கும். அதெல்லாம் கூட இப்போ 6ஆம் வீட்டுக்கு சனி பகவான் போனதுனால, அவர் அந்த 6ஆம் வீட்டில் போனதுனால உங்களுக்கு அந்த குழந்தைகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் மனதில் கவலைகளுமே நீங்கி போகிறதுக்குள்ள நிறைய வாய்ப்புகள்லாம் உண்டு. அதேமாதிரி பார்த்திங்கன்னா உங்கள் அந்த கேது 5ஆம் வீட்டுக்கு வர்றது, ராகு 5ஆம் வீட்டுக்கு வர்றது ஒரு பெரிய நல்ல விஷயம். அந்த 5ஆம் வீட்டுக்கு வர்றதுனால உங்களுக்கு நிறைய விஷயங்கள், உங்களுக்கு நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகிறது. நீங்கள் ஏதாவது வெளியூர் போகிறது, வெளிநாடு போகிறதுக்கெலாம் நிறையா கூட வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு உண்டாகும். ஏதாவது நீங்கள் திடீர்னு சொந்த பந்தங்களை போய் சந்திக்கிறது, அதெல்லாம் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. திடீர்னு ப்ரோக்ராம் பண்ணுவீங்க, திடீர்னு போயிட்டு வந்துடுவீங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். மனதுக்கு எப்போதுமே சந்தோஷமாக நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்க இருக்குது. அதனால் கவலைப்படாதீங்க. இந்த ராகு கேது பயிற்சி பொறுத்தவரையில் துளாராசிக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது அப்படிங்கிற சொல்கிறத விட இந்த துளாராசிக்காரங்களுக்கு ராகு கேது பயிற்சி மட்டும் இல்லை, சனி பயிற்சி, குரு பயிற்சி எல்லாமே நல்லபடியாக வந்திருக்கிறது. அதனால் இந்த பயிற்சி உங்களுக்கு நல்ல விஷயங்களை ஏற்படுத்தி தரப்போகுது. அதனால் நல்லா அனுபவிக்கலாம் நீங்கள். அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த ராகு கேது பயிற்சி பொறுத்தவரையில் சில சங்கடங்கள் நடக்கிறதுக்கெலாம் வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு சில பரிகாரங்கள் செஞ்சுக்கணும். பைரவர் கோயிலுக்கு போகிறது, அங்கே போய் விளக்கு போட்டு வர்றது, இதெல்லாம் பண்ணிக்குவாங்க.
இந்த குழந்தை பாக்கியம் உங்களுக்கு வேண்டிகிட்டு இருந்தவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணியிருந்தவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. இதில் பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்றும் உங்களுக்கு எல்லாமே நல்லா தான் இருக்குது. பரிகாரம்னு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இருந்தாலும் பரிகாரம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா லட்சுமி நரசிம்மர் கோயிலுக்கு போயிட்டு வரலாம், பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு அங்கே முதல்ல தாயாரை பிரார்த்தனை வழிபட்டுட்டு அப்புறமா சுவாமி பெருமாளை பாருங்கள். அதுமாரி நரசிம்மர் வழிபாடு பண்ணலாம். நரசிம்மருக்கு போயிட்டு நீங்கள் வந்து விளக்கு போகிறதெல்லாம் பண்ணிங்கன்னா, விளக்கு போட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கெல்லாம் இருந்ததுன்னா, அது ஆரோக்கிய குறைபாடுகள்லாம் இருந்ததுன்னா அது மூலமாக உங்களுக்கு நல்ல நிவர்த்திகள் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். அதனால் இந்த பரிகாரத்தை பண்ணிக்குவாங்க. பொதுவாக துளாராசிக்காரங்களுக்கு வந்து விசாக நட்சத்திரத்தில் இருக்கவங்களுக்கு முருகர் வழிபாடு வச்சுக்கலாம். முருகர் வழிபாடு அவங்க எப்போதுமே முருகரை கும்பிட்டுட்டு தான் இருப்பாங்க. அதனால் முருகர் வழிபாடு வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு இன்னும் கூடுதல் பலனை கொடுக்கறதுக்கெல்லாம் வாய்ப்புகள்லாம் உண்டாக்கும். நீங்கள் என்ன நினச்சிட்டு இருந்தீங்களோ அது கண்டிப்பாக இந்த ராகுகேது பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு நடக்க போகுது. கவலைப்படாதீங்க. உங்களுக்கு நல்ல காலம் நிறையா இருக்கிறது. நல்ல காலம் பிறந்துருச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கோங்க. நீங்கள் உங்களுடைய இந்த ராகுகேது பயிற்சி உங்களுக்கு எல்லா வளங்களையும் கொடுக்கட்டும். எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம். அடுத்த பதிவில் சந்திப்போம். வணக்கம்.